அது கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர் எல்லையில ஒரு குடிசை வீடு இருக்கு. அந்த வீட்ல பிரசாத், சாரதாங்கிற தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பசங்க. பெரிய பையன் ரமேஷ், 2வது பையன் சுரேஷ், 3வது அருண். 3 பேரும் விவசாய கூலியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய மருமக அனாமிகா, 2வது மருமக அவனி, 3வது அஞ்சலி. இந்த 3 பேரும் ஒருத்தர் அக்கா தங்கச்சியா நினைச்சு ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. ஏழ்மை அவங்கள சோதிச்சாலும் அன்புக்கு மட்டும் அந்த வீட்ல பஞ்சமே இல்ல. ஒரு நாள் காலையில வீட்டு வாசல்ல சாரதா காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, அஞ்சலி, அவனி வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டிமா அனாமிகா, இன்னைக்கு சமையலுக்கு என்ன பண்ண போற? வீட்ல பருப்பு டப்பா காலியா இருக்கு. காய்கறிகள்ல 2 கத்திரிக்காய் தவிர வேற எதுவும் இல்ல. அத்த, இருக்கிற 2 கத்திரிக்காவை வச்சு பச்சடி செய்யறேன். ரமேஷ் ராத்திரிக்கு அரிசி வாங்கிட்டு வரேன்னாரு. மத்தியானம் சுடு கஞ்சி வச்சு அந்த கத்திரிக்காவில தொக்கு பச்சடி பண்றேன். ஆமா அத்த, அருண் கூட நேத்திக்கு கூலி பணம் இன்னும் தரலன்னு சொன்னாரு. இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா சாயந்தரம் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பிரும். ஆனா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? எப்பயோ பண்டிகைக்கு கோழி குழம்பு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வாசனை கூட பார்க்கல. என்ன பண்றதுமா, நம்ம வாழ்க்கை அப்படி. நம்ம வீட்டு ஆம்பளைங்க எவ்வளோ உழைச்சாலும் அது பத்த மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் ஒத்துமையா எந்த சண்டையும் இல்லாம இருக்கிறதால அந்த கடவுள் புண்ணியத்துல வீடு போகுது. அப்போ வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டு மந்தை போய்கிட்டு இருந்தது. அனாமிகா ஜன்னல் வழியா அந்த ஆடுகளை பார்த்தா. ஆடு மேய்க்கிறவன் அந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அனாமிகா கண்கள்ல ஒரு லைட் எரிஞ்சுது. அவனே, அஞ்சலி, கொஞ்சம் இங்க வாங்க. என்னாச்சுக்கா? என்னக்கா கூப்பிட்ட? அந்த ஆட்டு மந்தைங்களை பாத்தீங்களா? எனக்கு என்னவோ இன்னைக்கு கமகமான மட்டன் கறி சாப்பிடணும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி அஞ்சலி சொன்ன மாதிரி நல்ல குழம்பு சாப்பிட்டு ரொம்ப மாசம் ஆச்சு இல்லையா? மட்டன் கறியா? அக்கா, 1 கிலோ மட்டன் எவ்வளோன்னு தெரியும்ல? நம்ம கிட்ட 10 ரூபாய் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? ஆமாக்கா, ஆசைப்படலாம். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா உள்ளதும் புட்டுக்கிட்டு போயிடும். இருங்க, என்கிட்ட ஒரு சின்ன யோசனை இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல எங்க அம்மா எனக்கு கொடுத்த ட்ரங்க் பெட்டியில கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன். அத ஆபத்து காலத்துல பயன்படுத்தலான்னு வச்சிருக்கேன். நம்ம தினந்தோறும் வயிறார நிம்மதியா சாப்பிடுறது இல்லையா? இன்னைக்கு சாப்பிட்டு சந்தோஷப்படலாம். அந்த பணத்துல இன்னைக்கு நாம மட்டன் வாங்கலாம். வேண்டாமா அனாமிகா, அது நீ சேர்த்து வச்ச பணமா இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவும். அத்த, குடும்ப சந்தோஷத்தை விட வேற என்ன ஆத்திர அவசரம் இருக்க போகுது? இன்னைக்கு நீங்க சமைக்க போறதில்ல, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்பெஷல் மட்டன் கறிய செய்ய போறோம். அந்த ருசிய ஜென்மத்துக்கும் மறக்க கூடாது. அக்கா, நிஜமாவா? அப்படின்னா இப்பவே நான் போய் மசாலா அரைக்கிறேன். சரி, நான் அடுப்ப பத்த வச்சு அரிசி கழுவுறேங்கா. சரி, நான் போய் மட்டன் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு புடி. இப்படி அனாமிகா அவ சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் மட்டன் ஷாப்ல இருக்கிறதுலயே நல்ல மட்டனா வாங்கிட்டு வந்தா. வீட்டுக்குள்ள மத்த 2 மருமகள்களும் பண்டிகைக்கு வேலை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுப்புல வச்சிருந்த வாணல்ல அனாமிகா எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கும்போது அவனி இஞ்சி பூண்டு பேஸ்ட இடிச்சுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருந்தா. அக்கா, வெங்காயத்தை கட் பண்ண முடியல, கண்ணீர் வருது. ஆனா மட்டனை பச்சையா பாக்கும்போதே வாயெல்லாம் ஊறுது அப்படின்னு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னான். ஆமாண்டி, அனாமிகா அக்கா கையில ஏதோ மாயம் இருக்கு. அந்த கையில என்ன செஞ்சாலும் அற்புதமா தேவாம்பிரதமா இருக்கு. எப்படின்னு தான் தெரியல. பாராட்டெல்லாம் போதும். அவனி, அந்த மசாலா, அதான் லவங்கம், பட்டை எல்லாத்தையும் எடுத்து இப்படி கொடு. நீ அந்த மட்டன்ல மிளகா பொடிய தூவு. நல்ல மட்டன் குழம்பு ரெட் கலர்ல இருக்கணும். உங்க உற்சாகத்தை பாக்கும்போது எனக்கே பசிக்குதுமா. ஜாக்கிரதையா சமைங்கம்மா. அத்த, இன்னைக்கு மட்டன் கறி செம்மையா இருக்க போகுது. இதுல புளி, தக்காளி, தேங்காய் பேஸ்ட் எல்லாம் போட்டு அமோகமா பண்றோம். கொஞ்ச நேரத்துல குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுது. வீடு முழுக்க கமகமன்னு மட்டனோட வாசனை. அடுப்பறையில இருந்து வந்த வாசனை வீதி வரைக்கும் வந்தது. மட்டன் குழம்போட வாசனை வீடு முழுக்க பரவி இருந்தது. சரியா அந்த நேரத்துல ரமேஷ், சுரேஷ், அருண், பிரசாத் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சதும் அவங்களுக்கு வாசனை வந்தது. ரமேஷ், சுரேஷ், அருண், பிரசாத் வீட்டுக்குள்ள வந்து நின்னதும், ஆஹா, என்னடா இது வாசனை? நம்ம வீட்ல இருந்தா வருதா இல்லனா பக்கத்து வீட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கா? ஆமா அண்ணா,
இந்த வாசனைய முகரும் போதே வயித்துல பசி கிள்ளுது, மூக்க தொலைக்குதே. அண்ணிங்க 2 பேரும் செம்ம பிளான் போட்டிருக்காங்க போல. ஏம்மா சாரதா, இன்னைக்கு என்ன விசேஷம்? வீட்டுக்குள்ள வந்ததும் கமகமன்னு வாசனை ஆள தூக்குதே. அது வாங்க, இன்னைக்கு மருமகளுங்களுக்கு மட்டன் கறி சாப்பிடணுமா. மருமக அனாமிகா அவ சேர்த்து வச்ச பணத்தை வச்சு வாங்கியிருக்கா. முதல்ல கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சந்தோஷமா கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகா, அஞ்சலி, அவனி இலைய போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. சுட சுட சாப்பாடு மேல ஆவி கக்கற மட்டன் குழம்பு ஊத்துனாங்க. ரமேஷ் ஒரு கை சாப்பாட வாயில வச்சதும், ஆஹா அனாமிகா, இது என்ன சாப்பாடா? அமிர்தமா? இவ்ளோ ருசியா இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா அண்ணி, ஹோட்டல்ல கூட இவ்ளோ ருசியா சாப்பிட்டதில்ல. அந்த மசாலா, மட்டன் வெந்த விதம் எல்லாமே சூப்பர். நீங்க 2 பேரும் கூட இதுக்கு உதவி செஞ்சீங்களா? அருண் கூட கொஞ்சம் சாப்பிட்டு அஞ்சலிய பார்த்து, அஞ்சலி, 3 பேரும் சேர்ந்து சமைச்சிங்கன்னா இவ்ளோ அற்புதம்லாம் நடக்குமா? இன்னும் கொஞ்சம் போடுங்களா. பிரசாத் கூட திருப்தியா சாப்பிட்டாரு. என்னோட வாழ்க்கையில இவ்ளோ நல்ல சாப்பாட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. உங்க கையில அன்னபூர்ணி தேவியே இருக்கா. நீங்க எல்லாரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கும்போது என் வயிறே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அக்கா சொன்னது நிஜம்தான். புது விதமா மசாலா போட்டோம், அவ்வளவுதான். அது இவ்ளோ ருசிய கொடுக்குது. ஆமா, அது எங்க அக்கா ஐடியா அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வராண்டால உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அனாமிகாக்கு ஒரு ஆலோசனை வந்தது. மாமா, ரமேஷ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா அனாமிகா, சொல்லு. இப்ப நான் செஞ்ச மட்டன் குழம்பு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல? நம்ம ஊர்ல இதே மாதிரி சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சமைக்க முடியாத விவசாயிகள் நிறைய இருக்காங்க. சில பேரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அந்த ருசி பிடிக்காம கவலைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இத ஒரு வியாபாரமா பண்ணக்கூடாது அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஆச்சரியமா அவளையே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. வியாபாரமா? அப்படின்னா நம்ம ஹோட்டல் வைக்கணும்ல, அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அண்ணி. அவ்வளோ பெருசெல்லாம் வைக்க வேண்டாம் சுரேஷ், நம்ம வீட்டு வாசல்லையே வைக்கலாம். நாங்க 3 பேருமே சேர்ந்து எல்லா ஏற்பாடும் பண்றோம். முதல்ல கம்மியா செஞ்சு விற்போம். லாபம் கிடைச்சதுன்னா மக்களுக்கு பிடிச்சு வந்து வாங்கினா அதிகமா செய்யலாம். சூப்பர் ஐடியாக்கா, நீ சமையல பாத்துக்கோ. மசாலா அரைக்கிறது, வெங்காயம் கட் பண்றது, இது எல்லாத்தையும் நாங்க 2 பேர் பாத்துக்கிறோம். ஆனா யாராவது அதை வாங்குவாங்களா அண்ணி? ஏன்பா வாங்க மாட்டாங்க? ருசி நல்லா இருந்தா மக்கள் வந்து எங்க வேணா வாங்குவாங்க. நானும் உங்க அப்பாவும் கூட உதவி செய்யறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டா அந்த கஷ்டத்துக்கு பலன் சீக்கிரமாவே கிடைக்க போகுது. ஆமாமா, இந்த கூலி வேலையில பத்தும் பத்தாம சம்பளம் வருதுனால நம்மளால நிம்மதியாவே வாழ முடியல. இதுல நல்ல லாபம் கிடைச்சா குடும்பத்துக்கு நல்லதுதானே. சரி அனாமிகா, உன் மேல இருக்க நம்பிக்கையில இதை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கே நானும் சுரேஷும் போய் இதை வைக்கிறதுக்கு தேவையான தள்ளு வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்றோம். குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால மறுநாளே எல்லாரும் சேர்ந்து தள்ளு வண்டி ஏற்பாடு பண்ணாங்க. மட்டன் கர்ரி பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்டை கூட வெளியில வச்சாங்க. அனாமிகா பெரிய பாத்திரத்துல மட்டன் குழம்பு செஞ்சா. சுரேஷ், ரமேஷ், அருண் வெளியில கஸ்டமர்ஸ பாத்துக்கிட்டாங்க. வாங்கய்யா வாங்க, மருமகள்கள் செஞ்ச ஸ்பெஷல் மட்டன் கறி. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்கும். எங்க விலை கூட ரொம்ப ரொம்ப குறைவு சார் அப்படின்னு சொன்னதும் முதல்ல 1-2 பேர் நின்னு சாப்பிட்டாங்க. ஒரு விவசாயி வந்து ருசி பார்த்தாரு. அடடே, என்ன ருசி என்ன ருசி, என் பொண்டாட்டியை விட ரொம்ப ருசியா இருக்குதே. தம்பி, ஒரு பார்சல் கட்டுப்பா, வீட்டுக்கு கூட எடுத்துக்கிட்டு போறேன். அவரோட பேச்ச கேட்டு இன்னும் சில பேர் அங்க வந்தாங்க. அவங்களும் அங்கேயே நின்னு சாப்பிட்டு பார்த்தாங்க. அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஜனம் பெருகுச்சு. மேடம், இதுல என்ன மசாலா போடுறீங்க? வாசனை ஆள தூக்குது. எனக்கு 2 பிளேட்டு கொடுத்துட்டு பேசுங்க. இதுல என்னங்க இருக்கு, எடுத்துக்கோங்க. பாத்தியா அஞ்சலி, அக்கா சொன்னது நிஜம்தான். நிறைய ஜனம் வந்து சாப்பிடுறாங்க. ஆமா அவனி, என் கை 2 பயங்கரமா வலிக்குது எல்லாருக்கும் சர்வ் பண்ணி. ஆனா ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. முதல் நாள் நினைச்சதை விடவே அதிகமான வியாபாரம் ஆச்சு. நல்ல லாபமும் கிடைச்சது. அந்த உற்சாகத்துல மெனுவை அதிகப்படுத்தினாங்க. கோங்குரா மட்டன், மட்டன் பாயா, மட்டன் ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான மட்டன் செஞ்சாங்க. கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் சின்னதா ஷெட் போட்டு ஒரு ஸ்டால் வச்சாங்க. மக்கள் கியூல நின்னு இவங்களோட மட்டன் வெரைட்டிஸ வாங்கினாங்க. அவனியும் அஞ்சலியும் உதவியா இருந்தாங்க. அண்ணி, பக்கத்து ஊர்ல இருந்து கூட ஆர்டர்ஸ் வருது. நாளைக்கு சந்தை இருக்குல்ல, அங்க கூட ஒரு ஸ்டால் போட சொல்றாங்க. ஓகே சுரேஷ், பண்ணிடலாம். ஆனா ருசி மட்டும் குறைய கூடாது.
அஞ்சலி, மசாலாலாம் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கா பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குக்கா. நம்ம எல்லா பிரான்ச்லயும் ஒரே மாதிரி சுவைதான் இருக்கும். அண்ணா, இந்த மாசம் லாபத்தை பாத்தியா? நம்ம விவசாயத்துல ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற பணம் ஒரே மாசத்துல கிடைச்சிருக்கு. இது எல்லாமே உங்க அண்ணியோட கஷ்டம்டா. அவங்க தைரியத்தோட அடி எடுத்து வச்சாங்க. இப்ப நம்ம தலையெழுத்து மாறிடுச்சு. பாத்தீங்களா நம்ம மருமகள்களோட அதிர்ஷ்டத்தை? ஒரு காலத்துல ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். இப்ப 10 பேருக்கு சோறு போடுறோம். ஆமா சாரதா, அன்னைக்கு அனாமிகா அந்த ஆடுகளை பார்த்ததும் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அவ சேர்த்து வச்ச பணத்தை செலவு பண்ணா. இன்னைக்கு நம்ம குடும்பமே பணம் சேர்த்து வைக்குது. இப்படி பேசிக்கிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வியாபாரம் முடிஞ்சதும் எல்லாரும் உட்கார்ந்து பணத்தை எண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் பொங்குச்சு. அத்தை, இந்த பணத்தை வச்சு நம்ம வீட்டு மேல் கூரைய சரி பண்ணலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் மாமாக்கும் பேண்ட் சட்டை எடுப்போம். அக்கா, நமக்கு கூட நல்ல பட்டு புடவையை எடுத்துக்கலாம்க்கா. எடுத்துப்போம். இப்ப என்ன நம்ம கிட்ட பணத்துக்கு குறையா இருக்கு? ஆனா எவ்வளவு பணம் வந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நிஜம்தான் அஞ்சலி. மருமகள்கள்னா சண்டை போடுறவங்கன்னு தப்பான எண்ணம் இருக்கு. ஆனா நம்ம 3 பேரும் மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். உங்க கைமணம் நம்ம வாழ்க்கையே மாத்திருச்சு. இனிமே நம்ம வறுமையில கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஊர்ல ஏழை பொண்ணா கால் எடுத்து வச்ச அனாமிகா கூட மத்த மருமகள்களோட சேர்ந்து ஆரம்பிச்ச இந்த வியாபாரம் அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. இப்ப அவங்க அந்த ஊர்ல பேர் போன வியாபாரிகள். எந்த பிரச்சனையும் இல்லாம கஷ்டம் இல்லாம வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாத் வீடு ருசியான சாப்பாடுக்கு பேர் போன வீடு. அதுக்கு காரணம் அந்த வீட்டு பெரிய மருமக அனாமிகா. அனாமிகா சாப்பாடு செஞ்சா அந்த வாசனை தெரு முனைக்கு வரைக்கும் வரும். கொஞ்ச நாளா அவங்க வீட்ல உள்ள நிலவரமே மாறி போயிருந்தது. அனாமிகாவோட சமையல்ல பழைய ருசி இருக்கறதில்ல. ஒரு நாள் காலையில எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அடடடடா, என்ன அனாமிகா இது? இன்னைக்கும் சாம்பார் அவ்வளோ ருசியாவே இல்ல. கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு வரேன். முன்னாடி மாதிரி நீ சமைக்கிறதே இல்லையே. என்னங்க, நானும் பழைய மாதிரி தாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் ருசி வரலன்னு எனக்கும் புரியல. என்னோட செய்முறையில நான் எந்த மாற்றத்தையும் பண்ணவே இல்ல. ஆமாமா அனாமிகா, அவன் ஏதோ கோவத்துல சொன்னானாலும் உண்மையிலேயே இந்த சாப்பாட்டுல வர வர ருசியே இல்ல. சாப்பிடும்போது வாய் ஊறணுமே. ஒருவேளை அனாமிகா அன்னைக்கு ரெஸ்ட் வேணுமோ என்னமோ. தினமும் சமைச்சு சமைச்சு களைச்சு போயிட்டாங்களோ. அவனி கூட சமையல் ரொம்ப நல்லா தான் பண்ணுவான். நாளையில இருந்து அவளை சமைக்க சொல்லலாமா? நானா சுரேஷ், நான் ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். ஆனாலும் அனாமிகா அக்காவை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாளையில இருந்து நானும் அஞ்சலியும் எப்படியாவது சமைக்கிறோம். என்ன சொல்ற அஞ்சலி? அஞ்சலி போன்ல ரீல்ஸ பாத்துக்கிட்டே பேசினா. என்னதுக்கா சமையலா? சரி, நாளைக்கு நான் செய்யற சமையலுக்கு எல்லாரும் அடிமையாக போறீங்க பாருங்க. குக் வித் அஞ்சலின்னு லைவ் போடுறேன். லைவ் இல்லம்மா, யூடியூப போட்டு நல்ல சமையலா பார்த்து செய்யுங்க. மறுநாள் மத்தியானம் வீடு பரபரப்பாச்சு. அவனி சாப்பாடுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். அஞ்சலி போனை ரெக்கார்ட் போட்டு ஒரு பக்கம் எடுத்துட்டு போய் வச்சான். அவனி, சீக்கிரமா அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சிடு. எனக்கு அந்த ஸ்மெல்லு சுத்தமா ஆகாது. வெங்காயம் கட் பண்ணும்போது என் கண்ணுல தண்ணி வரும். அக்கா, வெங்காயத்தை கட் பண்ணும்போது வர்ற தண்ணி நம்ம கண்ணெல்லாம் சுத்தம் படுத்துமா. இது பாத்தியா? இதுல இந்த பாக்கெட் மசாலாவை நம்ம போடுவோமா? போடு போடு. அனாமிகா ஏதோ கையாலேயே அரைச்சி சொந்த மசாலா போடுவாங்க. நமக்கு ஏது அவ்வளோ டைம் எல்லாம். இந்த பாக்கெட்ல உள்ள மொத்தத்தையும் போடு. அப்பதான் கலர் நல்லா வரும். இப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டு 2 பேரும் ஒரு வழியா சமைச்சாங்க. சாப்பாடு நேரம் வந்துச்சு. எல்லாரும் ஆசாசியா உட்கார்ந்திருந்தாங்க. அவனையும் அஞ்சலியும் பெருமையா பரிமாறினாங்க. ஒரு வாயில வச்சதும் அருணோட முகம் செவந்து போச்சு. ஐயோ அஞ்சலி, என்னது இது? சாம்பார்ல சிகப்பு கலரை கலந்த மாதிரி இருக்கு. ஒரு சுவை இல்ல, ஒரு திடம் இல்ல, வெறும் சிகப்பு கலர் மட்டும்தான் இருக்கு. அவனி, இதானா உன் டயட் சாப்பாடு? சப்புன்னு இருக்கு. காரம் போடலையா? என்ன பேசுறீங்க நீங்க? மொத்த பாக்கெட்டையும் ஒரே குழம்புல போட்டுட்டோம். அந்த கலரை பார்த்தாலே எங்களுக்கு ஒரே பயமா இருந்தது. ஆமா, ஏன் ருசி வரல? எல்லாரும் புலம்புறத நிறுத்துங்க. கிச்சன்ல எனக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு. நாளைக்கு நான் போய் சமைக்கிறேன். இத்தனை நாள் மருமகளுங்க சமைச்சாலுங்க. நாளைக்கு இந்த மாமியாரோட கைவண்ணத்தை பாருங்க. மறுநாள் சாரதா பழங்கால முறையில விறகு அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமையலுக்கு வீடு முழுக்க நல்ல வாசனை வந்தது. வீட்ல எல்லாரும் அப்பாடா, இன்னைக்கு நம்ம பழையபடி நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிட போறோம்னு சந்தோஷப்பட்டாங்க.
சாரதா, இந்த வாசனை நம்ம கல்யாண நாள நினைவுபடுத்துது. இன்னைக்கு வயிறார சாப்பிட போறேன். எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நிசப்தம் வந்தது. அம்மா, சாப்பாடு பார்க்க மனம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த பழைய ருசி மட்டும் ஏன் வரலன்னு தெரியலையே. குழம்பு வாசனை நல்லா இருக்கு, பார்க்க நல்ல கலரா இருக்கு, ஆனா ருசி வரலையே. உன் சாப்பாடு கூட அவ்வளவா நல்லா இல்லம்மா. என்னடா சொல்ற? நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே போட்டேன். அப்பதான் அனாமிகா கிச்சன்ல இருந்து ஒரு காரப்பொடி எடுத்துட்டு வந்தா. நிறுத்துங்க நிறுத்துங்க, அத்தைய யாரும் எதுவும் சொல்லாதீங்க. தப்பு சமையல்ல இல்ல, தப்பு நம்ம யூஸ் பண்ற இந்த பொருள்ல இருக்கு. என்னக்கா இது காரத்தூளை காமிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தானே மார்க்கெட்ல இருந்து விலை உயர்ந்ததா பார்த்து வாங்கணும். பாருங்க, இந்த காரப்பொடி நல்ல சிகப்பா இருக்கு, ஆனா ருசி இல்ல. ஏதோ மரத்தூளை சாப்பிடுற மாதிரி இருக்கு. இதுல கலருக்காக ரசாயனம், காரம் இல்லாம ஏதோ ஒரு பொடிய கலக்குறாங்க. அதனாலதான் அத்தை சமைச்சாலும் நான் சமைச்சாலும் அந்த குழம்புக்கு ருசி வர்றதே இல்ல. மனுஷங்களுக்கு ஆகாரம் தான் மருந்து. அந்த ஆகாரத்துல கலப்படம் இருந்தா நம்ம பயன்படுத்துறது சுத்தமான பொருளா இருக்கணும். உண்மைதாம்மா. இப்ப மார்க்கெட்ல எல்லாமே கலப்படமா தான் விக்குது. ஆனா இதுக்கு பரிகாரம் என்ன? பரிகாரம் நம்ம கையில தான் இருக்கு மாமா. இந்த கலப்படம் பொருள்ல கை நிறைய காசு கொடுத்து வாங்கி உடம்புக்கு எடுத்துக்கிறத விட நம்ம தோட்டத்திலேயே நம்மளே மிளகாவா வளர்க்கலாம். நம்ம கையால அறுவடை பண்ண மிளகாய வச்சு நம்மளே காரப்பொடி அரைச்சுக்கலாம். அது மூலமா நம்மளே சமைச்சு ஆரோக்கியமா இருக்கலாம். என்னக்கா சொன்ன? செடி வளர்க்கணுமா? அப்படின்னா மண்ணுல இறங்கி வேலை செய்யணுமா? என் ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடும்க்கா. ஆமாக்கா, பெட்ல வேணா ரீல்ஸ் பண்ணுவேன், மண்ணுல பண்ண மாட்டேன். என் ஸ்கின் டல் ஆயிடுச்சுன்னா என் ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? அழகை விட ஆரோக்கியம் தான் முக்கியமா. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நம்ம வளர்க்குற இந்த பண்டங்களை பார்த்து உன்னோட ஃபேன்ஸ் ஒன்னதான் ரொம்ப பாராட்டுவாங்க. கிராமத்து மருமகள்கள்னா வெறும் சமைக்கிறது மட்டும் இல்ல, சமைக்கிற பொருளை உருவாக்குறதுலயும் கெட்டி அப்படின்னு நிரூபிக்கலாம். என் பெரிய மருமக சொன்னது 100க்கு 100 உண்மை. நானும் உனக்கு உதவி செய்யறேம்மா. எல்லாரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் பண்ணாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட உதவி செஞ்சாங்க. அவனே தலையில பெரிய ஹேட்டை மாட்டிக்கிட்டு செடியெல்லாம் நட்டான். ஐயோ, என்ன வெயில் இப்படி இருக்கு! சுரேஷ், அந்த கிளவுஸ் எடுங்க. அந்த கொடைய கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? எங்க இருக்கு? அவனி, நீ இங்க செடிய நடுறியா இல்ல பியூட்டி பார்லர் நடத்துறியா? அங்க பாத்தியா, அனாமிகா அண்ணி ஏற்கனவே ஒரு வருஷம் முழுக்க நட்டுட்டாங்க. அப்ப அஞ்சலி போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பேசினா. காய்ஸ், இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க தோட்டத்துல நாங்க மிளகாவை விளைய வைக்க போறோம். #farmerlife, #organic chilli. அக்கா, நீ அந்த விதையெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவா போடு. சினிமேட்டிக்கா ஸ்லோ மோஷன்ல எடுப்போம். அதெல்லாம் சரி, உன் சினிமா கதையை ஓரம் வச்சுட்டு அந்த பைப் எடுத்து கொடு. எல்லாத்துக்கும் தண்ணி விடணும். ஷாரதா, நம்ம மருமகள்களை பாரு. ஒரு காலத்துல பட்டு புடவை கட்டிக்கிட்டு மினுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மண்ணுல இறங்கி வேலை செய்யறாங்க. இதுதான் அன்புக்கு மரியாதை கொடுக்கறது. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகாவோட மேற்பார்வையில அவனையும் அஞ்சலியும் நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல பிடிக்காத மாதிரி முகத்தை காட்டினாலும் போக போக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு வேலை செஞ்சாங்க. இந்த ஊக்கத்தால நல்ல பச்சை பசேல்னு எல்லாத்தையும் வளர்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காய் காய்ச்சு அது சிகப்பு கலர்ல பழுக்க ஆரம்பிச்சுது. அத பாக்கும்போது 3 பேரு கண்கள்லயும் ஒரு பெருமிதம் தெரிஞ்சுது. அறுவடை காலம் வந்துச்சு. தோட்டம் முழுக்க சிகப்பு மிளகா பார்க்கவே அழகா இருந்தது. எல்லாரும் கூடையை எடுத்துட்டு வந்து மிளகாய்களை கிள்ளி போட்டாங்க. அக்கா, அத பாத்தியா? அந்த காயெல்லாம் பெருசா இருக்குல்ல, அந்த கலரை பார்த்தாலே கண்கள்ல கண்ணீர் வருது. எங்கே இருந்தா எனக்கு தும்மல் கூட வந்துரும் போல இருக்கு. ஆமாக்கா, எனக்கு கூட மூக்குல ஏதோ குடாயுது. இன்னைக்கு என் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரே ரெட் கலர்ல இருக்க போகுது. அருண், அந்த கூடையை எடுத்துட்டு வாங்க. அடடா, காரம்னா இப்படி இருக்கு. என் மூக்கே செவந்துரும் போல இருக்கு. இதுதான் அசலான காரங்கிறது. கலருக்காக ரசாயனத்தை போட தேவையில்ல, காரத்துக்காக என்னென்னத்தையோ கலக்க வேண்டாம். இப்ப இத காய வச்சு நம்ம பொடிச்சிட்டு வருவோம். அத மாடி மேல காய வச்சாங்க. அதுக்கப்புறம் அத உரல்ல போட்டு இடிச்சாங்க. ஆகட்டும் ஆகட்டும், எல்லாரும் வாங்க, 3 பேரும் சேர்ந்து மிளகா வரைங்க. அக்கா, இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குக்கா, ஒரு அடி அடிச்சாலே தோலெல்லாம் வலிக்குது. நான் அரைக்கிறேன், இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வேகமா இடிக்க ஆரம்பிச்சான். சுத்தி இருந்த காரமும் காத்துல பறந்துச்சு. அதனால எல்லாருமே மொத்தமா தும்ம ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க. இந்த காரம் எங்க ரூம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கே. அருண், உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுடா. என்னால சொல்ல முடியலப்பா, என்னால மூச்சை விட முடியல. ஆனா வாசனை மட்டும், அப்பா,
ஆளை தூக்குது. சமையல் சூப்பரா இருக்க போகுது. அக்கா, என் மூக்கெல்லாம் எரியுதுக்கா. என்ன காரம்க்கா இது? இதுதான் அவனே நிஜமான காரம். நம்ம கையால அரைக்கிற காரம்னா அது இப்படிதான் இருக்கும். எல்லாம் போதும், டப்பால அடைப்போம் வாங்க. அந்த காரப்பொடியை வச்சு அனாமிகா மறுபடியும் சமைச்சான். மத்தியானம் சாப்பிடுற நேரம் வந்தது. எல்லாரும் கொஞ்சம் பயந்துகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா அந்த காரம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அம்மா அனாமிகா, குழம்ப பார்த்து கொஞ்சமா ஊத்துமா. காரத்துக்கு என் பேக்கு எரிஞ்சு சாம்பல் ஆட போகுது. ரமேஷ் முதல் வாயை சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்தான். கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஆனா அது ஆனந்த கண்ணீர். என்னாச்சண்ணா? குழம்பு எதுவும் காரமா இருக்கா? இல்ல சுரேஷ், காரம் இல்ல. இது சாப்பிடும்போது சின்ன வயசுல அம்மா நமக்கு கஞ்சில வச்சு கொடுப்பாங்களே துவையல், அது ஞாபகம் வருது. சூப்பரா நமிக்கா, இன்னைக்கு நான் வயிறார சாப்பிடுவேன். உண்மைதான் அம்மா, அந்த கலப்பட காரப்பொடிய சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்துருச்சு. நம்மளே விளைய வச்ச மிளகாவை சாப்பிடும்போது மேனியே குளிர்ந்துருச்சு போ. இதோட ருசி வேற எதுக்கும் வராது. ஆமாக்கா, கொஞ்சம் எரிச்சலா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என் ஸ்கின் டேன் ஆனாலும் பரவாயில்ல. இனிமே நம்ம வீட்ல தான் விளைய வச்சு செய்யறோம். காய்ஸ், இத பாத்துட்டு இருக்க என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய லைக் போடுங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அன்னையில இருந்து பிரசாத் வீடுனா மறுபடியும் சாப்பாட்டுக்கு பேர் போன வீடு ஆச்சு. மருமகள்களுக்கு நடுவுல பந்தம் மிக பெருசாச்சு. அந்த ருசியும் மனமும் கூடவே காரமும் ஊர் முழுக்க பரவுச்சு. ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் சாரதா வீட தேடி வர ஆரம்பிச்சாங்க. என்ன சாரதாக்கா, உன் மருமகளுங்க ஏதோ கையாலே விளைய வச்ச மிளகா பொடி அரைச்சாங்களா? அந்த வாசனை ஊரையே சுண்டி இழுக்குது. எங்க வீட்ல கூட சாப்பாடுல அவ்வளோ ருசியே இருக்கிறது இல்ல. இந்த கலப்பட காரத்தை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுக்கா. அக்கா கவனிச்சியா, நம்ம காரப்பொடிக்கு கியூ கட்டுறாங்க. நம்ம காரப்பொடி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அட ஆமாக்கா, இத நம்ம விக்கலாமா? மருமகள்களின் காரப்பொடி, காரம் சும்மா அதிருதில்லன்னு டேக போட்டுருவோம். அனாமிகா சிரிச்சுக்கிட்டே பிரசாத பார்த்தா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தோட்டத்துல மீதி இருக்கிற இடத்துலயும் இத போடலாமா? கண்டிப்பாமா, நமக்கு ஆனந்தம் கொடுத்த இந்த பண்டத்தை ஊர் மக்களுக்கும் வழங்கலாம். வாங்க, நம்ம மருமகள்கள் யாருங்கறத ஊருக்கு காட்டுவோம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மருமகளுங்க வீட்டை மட்டும் நல்வழிப்படுத்தல, ருசியான ஆகாரமும் குடுக்கறாங்க. அனாமிகாக்கா, வா, இந்த தடவை நான் சன்ஸ்கிரீன் போடாமலே வேலை செய்ய போறேன். இந்த காரத்துக்கு முன்னாடி அந்த வெயில்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் இப்பவே இதுக்கு வெப்சைட் கிரியேட் பண்றேன், புக்கிங்க ஓபன் பண்றேன். இருங்க, முதல்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், அப்புறமா என்ன வேணா பண்ணுங்க. இப்படி 3 மருமகள்களும் அவங்களோட விவேகத்தால கலப்பட பொருளை தூக்கி எறிஞ்சிட்டு சொந்தமா பண்டத்தை விளைய வச்சு வீட்டுக்கு உபயோகப்படுத்தினாங்க. அது அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வரல, எல்லாருக்கும் மத்தியில மிகப்பெரிய பந்தத்தையே உருவாக்குச்சு. வாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், இயற்கை உணவை ஆதரிப்போம், எல்லாரும் விவசாயம் வாழ்க, விவசாயி வாழ்கன்னு இந்த கதையை முடிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.